ஓம் ஓம் ஊன் உடம்பில் பிறவிவிடம் தீந்து உலகத்தோர் உய்ய ஞானம் முதல் நான்கு மலரு நல் ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது ஆந்திர மாநிலத்திலுள்ள திருக்கோயிலை தரிசித்து வருகின்றோம். அந்த வகையில் இப்போது நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலானது புக்கா ராமலிங்கேஸ்வர சுவாமி கோயில் என்று தாடிப்பத்திரியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் ஆகும். பெண்ணார் நதிக்கரையில் அமைந்துள்ள புக்கா ராமலிங்கேஸ்வர சுவாமி கோயில் கீழே தொடர்ச்சியாக பாயும் புக்கா எனப்படும் நீரோடையால் அந்த பெயரை பெற்றதாக இங்கே சொல்லப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருக்கக்கூடியது இந்த கோயிலின் வரலாறு. இந்த கோயிலின் முக்கிய தெய்வம் சிவன். கீழே உள்ள கோயிலில் ஒரு சுயம்பலிங்கம் உள்ளது. அங்கு ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியான நீர் ஓடுகின்றது. இது உள்ளூர்வாசிகளால் புனிதமாக கருதப்படுகின்றது. 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர வம்சத்தைச் சேர்ந்த ஒரு தலைவரான ராமலிங்க நாயுடு என்பவரால் புக்கா ராமலிங்கேஸ்வர சுவாமி கோயில் கட்டப்பட்டது. அவர் பனாரசிலிருந்து எல்லாஞ்சேரி என்ற சிற்பி அழைத்து வந்து இந்த கோயிலை கட்டினார் என்று சொல்லப்படுகின்றது. உள்ளூர் புராணத்தின்படி இந்த கோயில் அமைந்துள்ள இடம் பரசுராமர் வாழ்ந்து தியானம் செய்த சரியான இடம் புக்கா ராமலிங்க சுவாமி என்று சொல்லப்படுகின்றது. புக்கா ராமலிங்க சுவாமி கோயில் திருப்பதிக்கு இணை செல்லும் ஒரு சுரங்கப்பாதை இருப்பதாகவும் புராணக்கரை கூறுகின்றது. பெண்ணார் நதியின் நீர் அதன் கரையில் உள்ள தெய்வ சிலைகளின் தொப்புளை அடைந்தால் அது நகரத்தின் முடிவாக இருக்கும் என்று உள்ளூர்வாசிகள் நம்புகின்றார்கள். இந்த கோயில் உள்ளே மற்றும் பாரம்பரியத்தை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்ல பல சிற்பங்கள் அங்கே காட்சியளிக்கின்றன. 2 தெய்வங்களை கொண்ட மைய கோயில் தட்டுவதன் மூலம் சப்தஸ்வரங்கள் அங்கே உருவாக்குகின்றன. பின்னர் சுயம்பலிங்கம் உள்ளது. அதன் கீழே வற்றாத நீரோடை ஓடுகிறது. இது தவிர நவகிரகத்தில் ஒரு சிறிய கோயில் இங்கே அமைந்திருக்கின்றது. அதை தவிர இங்கே பாம்பு சிலைகள், நந்தி, சிவபுராணம் மற்றும் கோயில் சுவர்களில் செதுக்கப்பட்ட ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தின் காட்சிகள் பல இங்கே காணப்படுகின்றன. இது போன்ற பல அரிய தகவல்களை இந்த கோயிலில் நாம் பார்க்க முடிகின்றது. நாம் மேலும் பார்க்க போனால் இங்கே தூணில் பூக்கள் உள்ளன. சில மரபுகளை குறிப்பிட்டனர். அது சரியான இடத்தில் பட்டால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் என்று நாம் சொல்லுகிறார்கள். நாம் இந்த இடத்திற்கு செல்லும் போது நாம் தவறாமல் இந்த பகுதியை தரிசிப்போம் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியல் அம்பலத்து ஆடுவான் அலையில் சோதியல் அம்பலத்து ஆடுவான் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அம்பலத்து ஆடுவான் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் வணங்குவாம் வணங்குவாம்
திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆணோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணா என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் கருணையினால் தேவர் குழாம் நாணாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோணார்பிறை சென்னி கோணார்பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி கோணார்பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூணார்வனமுலையிற் பொன்னூசல்லாடாமோ பூணார்வனமுலை பொன்னூசல் ஆடாமோ ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோணார்பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூணார்வனமுலை புன்னூசல் ஆடாமோ திருச்சிற்றம்பலம். சிறையாரும் மடக்கிளி
அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.